ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தி டைனோசர்ஸ் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 4 எபிசோட் இருக்கு. இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா இவங்க டைனோசர்ஸ் எப்படி உருவாச்சு, அது எப்படிலாம் உருமாறிச்சு, அதே மாதிரி எந்தெந்த காலகட்டத்தெல்லாம் கடந்து வந்தது, அதனால உலகத்துக்கு இருந்த பிரச்சனைகள், உலகத்தால அதுக்கு இருந்த பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி அது எப்படி வேர்ல்டோட பீக்குக்கு போச்சு, கடைசியில அது எப்படிலாம் அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாவே டாக்குமெண்ட்ரியா கொடுத்திருக்க வெப் சீரிஸ் தான். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க சொல்ல வந்திருக்க விதம் தான் ரொம்ப சூப்பரா. டைனோசர்ஸை வச்சு அது எவ்வளவு வெரைட்டிஸ்ல இருந்தது, அது என்னெல்லாம் பண்ணிச்சு, அது எப்படிலாம் உருவாச்சு அப்படின்ட்டு பல போர்ஷன்ல ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. நம்ம பல படங்கள்ல டைனோசர்ஸ் பார்த்திருக்கோம், இருந்தாலும் நம்ம பார்க்காத வெரைட்டி இல்லாம இதுல இருந்தது. அதே மாதிரி ஒன்னொன்னு பத்தி ரொம்ப டீட்டெயிலிங்கா கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் சுவாரஸ்யமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி கண்டிப்பா இது சவுண்டான டாக்குமெண்ட்ரி தான். அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்ல மட்டும் ஒரு குறை இருக்கு. ஏன்னா இவங்க காமிச்சிருக்க டைனோசர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இது மட்டும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சிஜி நல்லா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ஒரு சில இதெல்லாம் தரமா பண்ணியிருந்தாங்க. இந்த 4 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா நம்மள என்டர்டெயின் ஆகிற அளவு, நம்ம ஈஸியாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இது எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.